ஓடி ஆகணும், எப்படியும் பிரைஸ் வாங்கணும்னா ஓடி ஆகணும். அதே 2 நிமிஷம் தானே? 1 நிமிஷமா? 1 நிமிஷம்னா வேகமா எடுக்கணும் தான் பாருங்க. உங்களுக்கு 1 நிமிஷம் தான். ஓடு ஓடு வேகம், பின்னாடி கை கட்டணும். ஓடிவா ஓடிவா, எடுத்து ஓடி வரணும். இதுல ஓட்டம் தான், வச்சுட்டு போங்க, டக்குனு போ. இது நிப்பாட்டம் தான் மறுபடியும் வருது. மறுபடியும் போ போ, லக்கு இருக்கலாம். அவ்வளவுதான், செகண்ட் தேர்டுக்கு இருக்கு. இன்னும் 15 செகண்ட். டைம் பார்த்துக்கோ. வாமா வேமா வா. சிவாமிக்கு ஓட முடியல பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? சொல்ல இதுல 4 பேர் சொன்னா நீங்க 4 பேர் மட்டும் சேர்ந்து யாராவது பிடிச்சிக்கிறணும். மீதி யார் 3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 3 பேர் வெளியே போயிடணும். இப்ப 3 பேர் சொன்னோம்னா 3 பேரா பிடிச்சிக்கிறணும். அது மீதி 2 பேர் தான் வெளியே போயிடும். சரி, 4 பேருக்கு 5 பேர் கட்டி பிடிச்சி ஒருத்தன் விடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. கடைசி யார் பிடிக்கானோ அவன் தான். ரைட், அதை பார்க்கணும். அவன் 4 பேர் பிடிச்சிருப்பான், பின்னாடி போய் ஒருத்தன் பிடிச்சாம அது கிடையாது. சரியா? சின்ன பசங்களுக்குலாம் தெரியுதா? மொத்தம் 23 பேர் இருக்காங்க. இல்லை, எத்தனை நம்பர் சொல்லணும் அத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சிக்கலாம். சரியா? இப்ப 4 பேர்னா 4 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கலாம். சரியா? 5 பேர்னா 5 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கணும். 3 பேர்னா 3 பேர் பிடிச்சிக்கணும். 4 பேர்னா 5 பேர் 6 பேர் சேர்ந்து பிடிச்சிக்க கூடாது. அது கடைசி யார் பிடிச்சாலும் அவளை வெளியேற்றிடுவோம். பாத்துக்க. சரியா? நீங்க ரவுண்ட்ல விசில் அடிச்ச உடனே நீங்க ரவுண்ட்ல போய்கிட்டே இருங்க. மறுபடியும் நான் கவுண்ட் சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும்? பிடிச்சிக்கணும். சரியா? நான் விசில் அடிக்கும் போது நீங்க ரவுண்ட்ல சுத்தி வாங்க. ஏய், சின்ன பசங்க வந்தா சேர்த்துக்கோங்கடா. நீங்க பெரிய பசங்க மொத்தமா இப்படி இருக்கக்கூடாது. மாத்தி மாத்தி உள்ள விட்டுருக்கணும். உள்ள நுழைச்சி விடு. இவங்களை குரூப்பா விடாத, பிரிச்சு விடு. உள்ள போ, கூட போ. சின்ன பசங்க கூட போ. இவனுக்கு குரூப் அப்படியே போய் இவன் ஜெயிச்சிருவானுங்க. பிறகு அவனுக்கு பாரு ஒண்ணு செட் சேர்ற. ஜோடிப்புரா நான்கு வெளியேத்து. விட மாட்டேங்க. அவன் தான் பஸ்ல போயிட்டான. உள்ள ஒரு டைம் கொடு. ஒரு 10 செகண்ட் கொடு. அதுக்குள்ள ஒருத்தர் வெளியேற்றினா அப்படியே கூண்டோட வெளியேற்றிரு. அவன் விட மாட்டானே. மாறி மாறி போ, குரூப்பா போகாத. ஏலே, உங்க கூட்டத்துல கடைசியா வந்தா சொல்லுங்க. நீங்களே சொல்லாம வந்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் தான் விடுவாங்க. அந்த ஒண்ணு சேர்ந்த நம்பர் பெரிய சொன்ன உடனே விடக்கூடாது. அவனை காலை பிடிச்சுக்கோ நல்லா.
கண்ணை பின்னாடி 2 பேர் வர்றான் பாரு. கொஞ்சம் ஓடுங்கடா, கண்ணை கொஞ்சம் முன்னாடி போ. நீ சொல்லு ஓடுறா. கேப் புடுந்துச்சு பாரு, ஓடு வேகமா ஓடு. 3 வருடா. இங்க வரு, கூப்பிடா ஆட அவரு. என்னடா சிறாம எதிரி கூட விட்டுட்டிய? நம்பர் தெரியலையா? 3 சந்திரிஸ் பனியனை பிடிச்சி அப்படியே தொங்கிடுற நீ. சந்திர நம்பர் தெரியுதோ தெரியல, எவனையா பிடிச்சுக்கோ. சுலபா ஓடு. கூட்டணியை கலைச்சோ. நான்கு அசுவத்தை தள்ளிட்டானுங்களா? இல்ல ஆறு கண்ணை வெளியவோ அந்த 2 பேரும் வெளியேறு. சந்திர உள்ள இருக்கான். எடுத்து பெண்களுக்கான ஜோடி புறா ஒரு கூட்டமா அந்த 2 பேரை ஒதுக்கிடுவியா? நம்பரை சேர்ந்து சொல்லு, அவங்க சேர்ந்துருவாங்க. 5 ஜெயபாலா பத்மநாதன் யாரு? அவன் காலை நல்லா பிடிச்சுக்கிறான். நான்கு விக்கி விட்டுரு. இதே சந்திர இந்த விட போச்சா? பாரு, பெரிய செட்டு பூரா வெளியே போயிடுச்சு பாரு. சதீஷ் இவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கானா? அதானே, இவன் எல்லாம் போய் அவனை பிடிச்சிக்கிறானுங்க. இல்ல பெரிய வட்டம் தான், பெரிய வட்டம். முடி 4
மூன்று. அந்த 3 பேருக்கு எப்படி பிரைஸ் உண்டு? வா வா. அடுத்து 2 பேர், கடைசிக்கு 2 பேருக்கு ஒரு கல். ஆமா. இப்ப என்ன நம்பர் சொல்லுவான்னு தெரியும். மச்சம் ஒரு கல்ல வச்சு எடுத்துங்க. தேர்ட் பிரைஸ் அதுல எழுதிக்க. இதுல கவுண்டிங் சீக்கிரமா முடியும். மூன்று. இதனை எடுத்து உலகையில் பந்து எறிதல். சரி, உலகையில் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுடா. இந்த விளையாட்டினை அடுத்து உலக்கையில் பந்து எறிதல். கவுண்டிங் சொல்லி சீக்கிரம் முடிக்கும். 4. மூன்று. குறியெல்லாம் ஜோடி சேர்றத நினைச்சு போகணும், சும்மா ஓடிட்டு இருக்க கூடாது. 4. 4. விட்டுட்டு போயிட்டான்ல. சுபா அந்த விளையாட ஜெயிச்சிடணும். 3. அப்படி அங்க பாரு. அக்கா தங்கச்சியை பிடிக்கா, தங்கச்சி அக்காவை பிடிக்கலாம், கீர்த்தியை பிடிக்க. கீர்த்தி ஜோடியை பிடிக்கன்னு சொல்லி ஓடி, சும்மா ஓடிக்கிட்டு இருக்காத. 2. ஜோடி ஜோடி ஒரு கல்லு. அதை எழுதிக்க. இல்ல விசில் விசில் அடிச்சு கல்ல பார்த்துட்டு ஓடு 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 ஓடு. கவனம் உலகையில் பந்து எறியக்கூடிய ஆண்கள் அந்த பக்கம் போங்க. போ போ. மேல பலூனா வச்சிருக்கீங்க. சரி, எரியும் போது காத்துக்கு விழுந்துருச்சுன்னா இல்ல, நாங்க இப்படி பால் அப்படி வீசும் போது அது விழுந்துருச்சு வச்சுக்கோங்க. விக்கி கொஞ்சம் தள்ளிடுறேன். தூரம் அதிகமோ, தூரத்தை கொஞ்சம் குறைக்கூடாது. இருங்க இருங்க, கொஞ்சம் அந்த வெள்ளக்கோட்டுக்கு வரலாமே. புது பந்தா இதுவும் புதுப்பாலாம். பரவாயில்ல.
பரவாயில்ல. யார காமிச்சிரு? ஏய் 3 பால் கரெக்டா ஒண்ணோட கொடுங்கடா. 2 பால் தான் இருக்கா? அப்புறம் ஏன் 3 கரெக்டா கொடுக்க வேண்டியதானே? 3 பால் கொடுத்துரு. இன்னொரு 3 பால் தான் அங்க வச்சுக்கலாமே. ஒரு பிரைஸ் வாங்கிட்டு போதும். ஆமா பரவாயில்ல. பால்ல தான் அடிக்கணும். ஆனந்து கொஞ்சம் தள்ளி தான் எனக்கு தெரியல. அம்மன் கோயிலோட ஆளை எரிஞ்சிடாதங்க. அடுத்து பாருங்க ஏன் பாடி இங்க எரிய என்னவோ வாழ்க்கையில கொண்டுதான் ஓட்டான். முத்துராசு எரிஞ்சிட்ட. ஆமா நீ கொக்கு பத்த போகலாம். ஆனந்த கரெக்டா பாத்தேரி போதும். இவ்வளவு போதும். உலகையில் எரிஞ்சிருக்க. பரவாயில்ல ஆனது உனக்கு கேட்ச் கரெக்டா வருது. எல்லாம் உலகம் எல்லாம் படுது. அங்க பிடிக்க மாட்டீங்கல்ல. ஒரு ஆள் ரெடி ஆயிடுச்சு. உனக்கு தான் ஆனந்த் ஏரியல் அங்க போ. இந்த ஒரு ஆள் போயிட்டு அங்க போ.
நல்லா போடுற. இந்த வருஷம் தான் விளையாட்டுலே கலந்துக்கிட்டு இருக்கான். இதை அடுத்து பெண்களுக்கான புட்டியில் நிரப்புதல். தட்டெல்லாம் இருக்கா? தட்டம் கொடுத்துருப்பாங்க. வேண்டாம். அப்போ யார் தட்டை கொண்டு வராங்களோ தம்பி மறைக்காத. ஹலோ நீச்சல் அடிக்க ஒரு தூக்கி போட்டு இதை அடுத்து பெண்களுக்கான புட்டியில் நீரப்பு போட்டி கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. முடிஞ்சு விரைவாக விளையாட்டை முடிக்க வேண்டும்.